நிறையா பெண்களுக்கு இப்போ ஏஜிங் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது சில மெடிக்கல் கண்டிஷன்னாலேயோ அவங்க சினைப்பையில் போதுமான அளவு சினை முட்டைகள் உற்பத்தியாகாமல் இருக்குது. இதனாலேயே நிறைய பேர் வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்க ப்ரொசீஜர் தான் இப்போ ஒவேரியன் ரெஜெனரேஷன். ஸோ இந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் மூலமாக அவங்களுடைய சினைப்பையிலிருந்து புதுசாக சினை முட்டைகளை உருவாக்க முடியும். அதோட குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஒவேரியன் ரீஜெனரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 40 வயதுக்கு மேலான பெண்கள் யார் வந்து அவங்களுடைய ஓன் எக்கே வந்து டெஸ்ட் பேபியில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் 45லேருந்து 47 வயசு வரைக்கும் இந்த பெண்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யங் ஏஜ்லேயே வந்து வேறு சில மெடிக்கல் காரணங்கள்னால வந்து அவங்களுடைய கருமுட்டை வந்து செயலிழந்துருச்சு, இல்லை வேறு ஏதாவது கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுடைய கருமுட்டைகள் வந்து செயலிழந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஒவேரியன் ரெஜெனரேஷன் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கருமுட்டைகளை வந்து நம்ம தூண்டி விடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஒரு 3 கருமுட்டைகளுக்கும் கம்மியான அளவில் தான் வந்து கருமுட்டைகள் உற்பத்தி ஆகுது. அவங்கள வந்து புவர் ரெஸ்பாண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒவேரியன் ரெஜெனரேஷன் டெக்னிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.